வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம், டைரக்டர் பார்த்துக்கிட்டோன்னா திருமுருகன், கதையை பார்த்துக்கிட்டோன்னா பாஸ்கரன் சக்தி, டைலாக்கும் அவர் எழுதியிருக்கா. அப்படி ஸ்க்ரீன் பிளே பார்த்துக்கிட்டோன்னா திருமுருகன், ஸ்டோரி பையும் பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்துக்கு பார்த்து திருமுருகன். ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா டிஜி தங்கராஜன் அண்டு செல்வி தியாகராஜன் அவங்களோட இதில். சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டோன்னா சிவிலியோ ராஜ் அவர்களோட சினிமோட்டோகிராஃபியில். எடிட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயக்குமார் அவங்களோட எடிட்டிங்கில். மியூசிக் பார்த்துக்கிட்டோன்னா வித்யாசாகர் அவரோட மியூசிக்கில். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை பார்த்தா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் பார்த்துக்கிட்டோன்னா சத்யா மூவிஸ் அவரோட டிஸ்ட்ரிபியூட்டில். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2006 வருஷம் பரத், கோபிகா, நாசர், வடிவேலு, சரண்யா பொன்வண்ணன், கஜலாலா மற்றும் பலர் நடித்து ஒரு கன்னட படத்தை ரீமேக் பண்ணி தமிழில் வெளிவந்த எம்டன் மகன் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா, எங்கள் அப்பா என்னை எப்போ தான் அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படி, எங்கள் அப்பா என்னை எப்போ திட்டிக்கிட்டே இருக்கா அப்படி, எங்கள் அப்பா பார்த்தா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி நடத்துகிறா அப்படி என்னைய, எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லை, எங்கள் அப்பானா சுத்தமாகவே பிடிக்காது, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்காண்டி நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மாக்காண்டி மட்டும் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த படத்தை பார்க்கணும். அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவு எப்படி இருக்கும், இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 90 கிட்ஸ் காலத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவு எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த படம் காட்டியிருக்கும். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்று கம்பசுத்த கதையெல்லாம் இல்லைங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு நார்மலான உறவு முறை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பரத் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம நாசரோட பையனாக இருக்கா. அப்படி நாசரை பார்த்தா ஒரு கண்டிப்பான அப்பாவாக இருக்கா. அப்படி எதுக்கெடுத்தாலும் பார்த்துக்கிட்டோன்னா அடிக்கிறது, எதுக்கெடுத்தாலும் திட்டுறது, எதுக்கெடுத்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறது அப்படியே இருக்கா. அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம கோபிகா ராசரோட மனைவியாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சரண்யா பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பா பார்த்துக்கிட்டோன்னா ஊரில் சீரியஸில் இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா சரண்யாவோட அண்ணனுக்கு பார்த்துக்கிட்டோன்னா பொண்ணு இருக்காங்க. அவங்க கோபிகா பார்த்து நடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கிறனால அவங்க அப்பா சீரியஸாக பார்க்க போகிறாங்க. பார்க்க போயிட்டு மறுபடியும் இங்கே ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அங்கே சரண்யாவோட அண்ணனோட பொண்ணை பார்த்தீங்கன்னா இழுத்து வந்துடுறா. அப்படி ஆல்ரெடி அவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுல பார்த்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லவ் பார்த்தீங்கன்னா முற்றி போயிடுது. அவங்க அப்பாவோட ஈம சடங்கு போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து கார்லேயே வந்துடுது. கார்லேயே வந்த பொண்ணு இங்கே பார்த்துக்கிட்டோன்னா எம்டன் வீட்டில் பார்த்துக்கிட்டோன்னா சண்டை சச்சரவு நடக்குது. சண்டை சச்சரவு வந்தாலும் அங்கேருந்து நம்ம வடிவேல் பார்த்துக்கிட்டோன்னா நான் எங்கள் அண்ணன் மேலே பார்க்க வச்சுக்கிறேன், என் தங்கச்சி எங்கள் அண்ணன் மச்சன் பையன் நான் பார்க்க வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேர்த்தையும் வாழ்க்கையில் முன்னேறினாங்களா இல்லையா, வடிவேல் என்னானார், நாசர் கடைசியில் திருந்தினாரா இல்லையா, பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் பார்த்துக்கிட்டோன்னா என்ன தான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருந்தாலும் படம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே போரே அடிக்காதுங்க. கண்டிப்பான அப்பா ஒரு வீட்டுக்கு வந்துட்டாவே இன்றைக்கி எதை சொல்லி அடிக்க போகிறாரோ தெரியலையே, இன்றைக்கி எதை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறாரோ தெரியலையே, இன்றைக்கி எதை நினச்சி பார்த்துக்கிட்டோன்னா அந்த பையனை அசிங்கப்படுத்த போகிறாரோ தெரியலையே அப்படின்ட்டு நாசரை காட்டும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கண்டிப்பான அப்பாவாக பார்த்துக்கிட்டோன்னா காட்டியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற ஒரு முகபாவனை மட்டும் இல்லாமல் உடலமைப்பும் அவருக்கு இருந்துச்சு. ஒரு மளிகை கடைக்காரு கஷ்டப்பட்டு தானாக சுயம்பாக நின்று ஒரு மளிகை கடையை உருவாக்கின ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான், அதோட கஷ்டத்தை பார்த்துக்கிட்டோன்னா பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் இருக்கிறத பார்த்துக்கிட்டோன்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நாசர் தன்னோட நடிப்பு மூலியமாக காட்டியிருப்பா. அப்படி நாசர் அதுக்கு அந்த படத்தை பார்த்துக்கிட்டோன்னா எம்டனாவே வாழ்ந்துருப்பா. அப்படி அவரோட அப்பாவை நடிக்கலை, வாழ்ந்துருக்கா. அப்படி இந்த பக்கம் சரண்யா பொன்வண்ணன்
அவங்க வந்து பார்த்துக்கிட்டினா புருஷன் பையனை போட்டு அடிக்கிறத தட்டி கேட்க முடியாமல், பையனை போட்டு சித்திரவதை பண்ணுறத பார்த்தா கேட்க முடியாமல், புருஷனுக்கு பயந்துக்கிட்டு ஒரு பாசத்தை வெளிக்காட்டுற ஒரு அம்மாவமாக அவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டினா நம்ம பரத் தன்னோட அப்பா என்ன தான் என்னை போட்டு அடித்தாலும், என்னை போட்டு மிதித்தாலும், என்ன தான் என்னை வந்து பார்த்தா அசிங்கப்படுத்தினாலும், எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டினா அப்பாவை பார்த்தா பொது இடத்துல விட்டு கொடுக்காத ஒரு பையனாகும். நான் இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பா பற்றி பேசும்போது அவர் என் அப்பா அவர் என் நல்லதுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு தன் அப்பா விட்டு கொடுக்காமவும், அதே மாதிரி தனக்குள்ளே இருக்க தன்னோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டினா கஷ்டப்படுத்தும் போது அதை வெளியே சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருக்கும்போதும், எல்லாத்துக்கும் மேலே கோபிக்கு இங்கே வீட்டுக்கு வந்த உடனே ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனைகள், நீ வேறு ஒரு பிரச்சனை பண்ணிவிட்ட, உன்னை எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியல அப்படின்ட்டு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவருக்கு படக்கூடிய கஷ்டமாகட்டும், கல்யாணத்துக்கு பிறகு ஓடி போய் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையும் கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருப்போம். அப்படி கோபிகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் படத்தை வந்திருப்பாங்க. 1/2 மணி நேரமே வந்தாலும் படத்துக்கு தேவையான ஒரு இம்பேக்ட்டு, ஹீரோயின் அவங்கள என்ன ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியுமோ அந்த இம்பாக்டை கொடுத்து போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம வடிவேலு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் காமெடினா இல்லை, குணச்சித்திர நடிகை நடிச்சிருக்கா அப்படி இந்த படத்தில். காமெடியன் வேறு, குணச்சித்திர நடிகர் வேறு. தன்னோட குணச்சித்திர நடிப்பை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் லீக் அடிப்பா. அப்படி ஒரு டைலாக் ஒன்று, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு டைலாக் ஒன்று வருங்க. அண்ணன் மவ தங்கச்சி பையன் யாருமே இல்லாத அனாயா ரோட்டில் போகுது, மாமங்காரன் நின்று வேடிக்கை பார்க்குறனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நடு ரோட்டில் இருக்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டுனா என்னடா இப்படியே வழியில் நடிக்க முடியுமா அப்படின்னு நமக்கே தோணும். அதே மாதிரி தன்னோட மாமா வந்து பார்த்துக்கிட்டுனா அவர் என்ன தான் அடித்தாலும் அசிங்கப்படுத்தினாலும் தன்னோட அக்காவுக்காண்டி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கிட்டு அக்காவுக்காண்டி அக்கா பிள்ளைங்களுக்காண்டி வீட்டில் இருக்கிற சீனாகட்டும். மாமா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு கிடையாது, என் வீடு. எங்கள் அப்பா உங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலை மிட்டாய் காணி கேட்கல, எங்கள் அப்பாவை காணி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சீனாகட்டும். காமெடியிலும் வந்து பார்த்தா பூந்து விளையாடிப்பா. அப்படி தன்னோட குணச்சித்திர நடிப்பிலையும் பார்த்திங்கன்னா மிரட்டிப்பா. அப்படி அவருக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த குணச்சித்திரக்கான நடிப்பை வந்து பார்த்தா வெளிப்படுத்த படமாக இருந்துச்சு. வடிவேலு சார் இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பா. அப்படி அதே மாதிரி அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டா அவனோட மச்சானை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவன் தட்டி கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க சரணியாக பொண்ணு தட்டி கேட்கல, படம் தட்டி கேட்கல, அவங்க பொண்ணு கேட்கல, யாருமே கேட்காத சொல்லியும் வடிவேல் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டா அவனோட மச்சானை வந்து பார்த்தா அதட்ட கேரக்டராகவும் நடிச்சிருப்பா. அப்படி அந்த விட சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி அதுபோக சரணியாக பொண்ணுன்னு பார்த்துக்கிட்டா அவனோட மனைவி நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுபோக படத்தில் கூட ஒரு சின்ன கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடிச்சிருப்பாங்க. ஆடிட்டரியாக ஒருத்தர் நடிச்சிருப்பா. அப்படி அவரும் வந்து பார்த்துக்கிட்டா நல்லா நடிச்சிருப்பா. அப்படி படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா பெரிய வில்லனுக்கெலாம் வந்து பார்த்தா பெரிய ரோலாக எதுவுமே இல்லைங்க. அப்பா அம்மாவுக்குள்ள நடக்கிற கதைங்கிறதுனால உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்துக்கிட்டா சின்னதாக வச்சு பார்த்து படம் கொண்டு போய்படி. இந்த படம் நீங்கள் யார் பார்க்கணுன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸாகவே இருக்குது. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கா, அப்படி திட்டிக்கிட்டே இருக்கா. அப்படி எங்கள் அப்பா கூட எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரமாட்டேங்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பாட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் பெருசாக நமக்கு ஒன்றும் இம்பார்ட்டன் இல்லைனாலும் பின்னணி இசை வந்து பார்த்துக்கிட்டோம் சூப்பராக இருக்குங்க. பரத் வாட்ச் வந்து பார்த்தோம் சூப்பராக பின்னணி இசை கொடுத்து படத்தை உயிர் கொடுத்துருப்பா. அப்படி அவர் இந்த வடிவேல் அழுகக்கூடிய சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வரக்கூடிய அந்த பின்னணி இசையெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெய்சிலிக்க வச்சிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பின்னணி இசை பார்த்தா படத்தில் பக்கபலமாக இருக்கும். ஒளிப்பதிவும் சினிமாட்டோகிராஃபியும் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டா செட்டு இது ஒரு ரியல் அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி அருமையாகவே இருக்கும். ஒரு காமெடி ஒன்று வருங்க, மச்சான் கூட மலையேறனா புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லும்போது வடிவேல் சொல்ல அப்படி மச்சான் இப்போதைக்கு மலையேற போய் படியேறா அப்படி இறங்கி வந்தால் மலையேறுவார்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவர் வந்து பார்த்தா கொடூரமான ஆள், கோயிலில் கூட பார்க்காம சண்டை போகிற ஆள் அப்படின்ட்டு சொல்ல இது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அந்த ஒத்த மனுஷனை கண்டு 5 பேர் சொல்லப்போனால் 2 குடும்பமே நடக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி பார்ப்போம் நம்ம நாசர் சாருக்கு ஏற்ற படம். அந்த படம் சூப்பரான படம். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துலேருந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்பா அம்மா உறவு பிறகு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வீடியோ பார்த்து முடித்த உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு சேனல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கிறோம். மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.